Welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் பத்தி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ செகண்டா நம்ம பார்க்க போறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல். ஸோ பேசிக்கா சிக்னல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். த பேசிக் கேட்டகரி கண்டினியூஸ் டைம் சிக்னல் அண்ட் டிஸ்கிரீட் டைம் சிக்னல். அண்ட் ஆல் கண்டினியூஸ் டைம் டிஸ்கிரீட் டைமை திருப்பி நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன் இஸ் பீரியாடிக் நான் பீரியாடிக், அப்புறமா எனர்ஜி பவர் சிக்னல், தென் டிட்டர்மினிஸ்டிக் ரேண்டம் சிக்னல், ஈவன் அண்ட் ஆட் சிக்னல், காசல் நான் காசல், இது மாதிரி நிறைய டைப் இருக்கு. இப்போ நம்ம எங்க பார்க்க போறது, இந்த வீடியோல நம்ம பீரியாடிக் நான் பீரியாடிக் சிக்னலை செப்பரேட் பண்றது, ஓகே, எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு தான் பார்க்குறோம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதே ப்ராப்ளம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க், 8 மார்க் எல்லாத்துலயுமே வரலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இன் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி அவைலபிள். ஸோ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் MCQ அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸுமே வந்து ஆர்டர் அவைலபிள் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் தமிழ்ல வந்து டீச் பண்றேன். ஓகே, ஸோ அது பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமோட கம்ப்ளீட் லெக்சர் வீடியோ, ஓகே, ஸோ கம்ப்ளீட் லெக்சர் வீடியோ ஆல் டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதுல ஸ்டார்டிங்ல இருந்து 5th யூனிட் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் ஆர் அவைலபிள். ஓகே, ஸோ மேக்ஸிமம் த லாஸ்ட் 10 to 12 இயர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ல இருந்து டாபிக் வைஸ் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிளஸ் அந்த ப்ராப்ளம்ஸா ஃபுல்லா சால்வ் பண்ணிக்கோ. ஸோ எஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தென் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி சிக்னல் ஃபவுண்ட் இன் நேச்சர் ஆர் டேஷ். ஓகே, ஸோ நம்ம ரியல் டைமா நம்மளோட தட் இஸ் நம்ம இப்போ ரியல் டைம்ல நிறைய சிக்னல்ஸ் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சிக்னல் என்ன நேச்சர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Continuous time and discrete time, continuous time and digital, digital and analog, analog and continuous time, analog and continuous time. நம்ம most of the signal naturally available signal எல்லாமே வந்து it's a analog signal and continuous time signal. Continuous time signal அப்படின்னா the signal is having value in all time. இப்போ இந்த சைன் வேவ் எடுத்துக்கோங்க, இது கண்டினியூஸ் டைம். அதாவது என்ன மீனிங் கண்டினியூஸ்னா எல்லா டைம்லயும் அந்த சிக்னலுக்கு ஆம்ப்ளிடியூட் இருக்கும், கண்டினியூஸா இருக்கும், அதான் கண்டினியூஸ். டிஸ்கிரீட் அப்படின்னா இந்த மாதிரி, தட் இஸ் ஃபார் அ டெஃபினட் டைம் ஒன்லி த சிக்னல் இஸ் ஹேவிங் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா அது டிஸ்கிரீட். டிஜிட்டல்லாம் உங்களுக்கு தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல மென்ஷன் பண்ணா அது டிஜிட்டல். ஸோ ரியல் நேச்சுரல் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அனலாக் அண்ட் கண்டினியூஸ் டைம் சிக்னல் தான். ஓகே, அடுத்து த சிடினா வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலை தான் ஷார்ட்டா சிடின்னு போடுவோம், டிஸ்கிரீட் சிக்னலை டிடி அப்படின்னு சொல்லுவோம். The continuous time signal is periodic if it should satisfy the condition dash. ஒரு continuous time signal பீரியாடிக்கா இருக்கணும் அப்படின்னா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இங்க 4 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். 1, x of t equal to x of t plus t, x of t not equal to x of t plus t, x of n equal to this. இந்த மாதிரி இந்த ஸ்மால் t வந்தாதான் அதுதான் கண்டினியூஸ் டைம். இந்த ஸ்மால் n கேபிட்டல் n வந்துச்சுனாலே அது டிஸ்கிரீட் சிக்னலுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான். இப்ப இந்த ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னா, இஃப் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் கேபிட்டல் டி ரெண்டும் ஈக்குவலா இருந்தா தட் இஸ் கால்ட் அஸ் அ பீரியாடிக். இப்ப பீரியாடிக்னா என்ன அப்படின்னா நேம்லயே இருக்கு ஆன்சர், பீரியாடிக். பீரியாடிக் அப்படின்னா ஒரு சிக்னல். இப்ப இந்த சைன் வேவே எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சைன் வேவ்ல வந்து எது ஒரு சைக்கிள்? ஒரு சைக்கிள்ங்கிறது இது வரைக்கும் தான், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இதுதான் ஒரு சைக்கிள். ஓகே, ஸோ ஆஃப்டர் இது வந்து இதோட இந்த இந்த சிக்னல் வந்து இந்த எடுத்துக்கிற டைமுக்கு பேரு ஃபண்டமெண்டல் டைம் பீரியட், கரெக்டா? ஸோ ஆஃப்டர் த டைம் பீரியட் டி அகைன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இதே ஷேப், அகைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள் திருப்பி ரிப்பீட் ஆகுதா? எஸ். ஓகே, அடுத்த டீலையும் பார்த்தோம்னா நமக்கு அதே வேவ் வந்து ரிப்பீட் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தாலும் நமக்கு அதே ஷேப் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்கா, இப்ப இது டி அப்படின்னா இதுவும் டி, அடுத்தும் டீயா இருந்துச்சு, ஒரு ஃபைனைட் டைம் இன்டர்வல்ல அகைன் அண்ட் அகைன் the same shape is repeating means that type of signal is called as a periodic. Okay, so அப்ப அந்த அதுக்கான கண்டிஷன் வந்து இதுதான், x of t x of t plus capital T. இங்க capital Tங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்.
ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பீரியாடிக் சிக்னல். ஓகே, ஸோ இதே இது the discrete signal is periodic if it satisfy the condition dash. அப்ப இதே கண்டினியூஸ்க்கு அப்படி டிஸ்கிரீட்டா மாத்தணும் அப்படின்னா நீங்க ஸ்மால் டி இருக்கிற இடத்துல ஸ்மால் என் போடணும், கேபிட்டல் டி இருக்கிற இடத்துல கேபிட்டல் என். அப்ப this is the condition. X of n equal to x of n plus n. This is the condition for the discrete time signal to be periodic. Okay, இதான் இதோட condition. Next, the sum of two periodic signal is a periodic signal when the ratio of their time period is dash. இப்ப நமக்கு இங்க நம்ம சால்வ் பண்ண போற நிறைய ப்ராப்ளம். இப்ப நமக்கு ஒரு ரெண்டு பீரியாடிக் சிக்னல் ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க, x of t equal to a sin 2 pi f1t plus a sin 2 pi f2t. அந்த மாதிரி ஒரு ரெண்டு பீரியாடிக் சிக்னலோட அடிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் சிக்னல் பீரியாடிக்கா இருக்கணும் அப்படின்னா அதோட டைம் பீரியடோட ரேஷியோ என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகே, அதாவது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிப்போம் t1, செகண்ட் சிக்னலோட டைம் பீரியட் கண்டுபிடிப்போம் t2. இப்ப இந்த t1 அண்ட் t2வோட ரேஷியோ வந்து இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னும் வந்து இன்டீஜரா இருக்கணும், எம்மும் இன்டீஜரா இருக்கணும். இன்டீஜர் ஓகே, இன்டீஜரோட ரேஷியோவா இருந்தாதான் இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். இப்ப ரேஷனல் நம்பரா இருந்தாதான் அந்த சிக்னல் வந்து பீரியாடிக்கா இருக்க முடியும். அப்படி இல்லாம ஒன்னு வந்து இன்டீஜர் இன்னொன்னு நான் இன்டீஜரா இருந்துச்சுன்னா that is not a periodic signal. Okay, then the next question, a signal which repeat itself after a fixed time period is called dash. So இதான் வந்து periodic signalோட definition. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, after ஒரு finite time periodக்கு அப்புறமா இதான் ஒரு finite time period, இதுக்கு அப்புறமா again and again அதே ஷேப் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ பீரியாடிக் சிக்னல். ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் பீரியாடிக், a signal which repeat itself after a fixed time period. அப்ப பீரியாடிக் சிக்னலுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள்? சைன் வேவ்ஃபார்ம், கொசைன் வேவ்ஃபார்ம் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் பீரியாடிக். ஆனா வந்து எக்ஸ்பனன்ஷியல் சிக்னல், அப்புறம் வந்து எக்ஸ்பனன்ஷியல் சிக்னல், ரெக்டாங்கிள் ரிப்பல்ஸ், இதெல்லாம் என்ன கிடையாது, பீரியாடிக் கிடையாது. சிங்க், சிக்னம் இதெல்லாம் வந்து பீரியாடிக்கே கிடையாது. சைன் அண்ட் கொசைன் வேவ் தான் வந்து நமக்கு பீரியாடிக். ஓகே, இது வரைக்கும் நீங்க படிச்ச அந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ல. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், a signal which does not repeat itself after a fixed time period is called dash, non periodic. இப்ப வந்து இங்க நம்ம சொன்னோம் ஒரு ஃபைனைட் டைம், இப்ப டீனா இந்த டீல வந்து ஒரு சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அகைன் அடுத்த டீலையும் அதே மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆகிறது, இதுதான் பீரியாடிக். இந்த மாதிரி இல்லாம இப்ப ஃபர்ஸ்ட் சைக்கிள் டி, அடுத்த சைக்கிள் வந்து இந்த மாதிரி ப்ராடா நமக்கு 2t இன்டர்வல்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன கிடையாது, பீரியாடிக் கிடையாது. A signal which does not repeat itself after a fixed time period is called as non-periodic signal. Okay, அடுத்து the next one, which one condition is true to check the periodicity for discrete time signal? இப்போ ஒரு discrete time signal x of n, இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது continuous time signal, இதே இது ஒரு discrete time signal x of n வந்து பீரியாடிக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு எது கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க வந்து கேங்கிறது ஒரு இன்டீஜர், என்னங்கிறது அந்த டிஸ்கிரீட் டைம் சிக்னலோட பீரியட், எஃப் நாட்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. இந்த மூணையும் வச்சுதான் நமக்கு இங்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னா எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு கே பை என். ஸோ அந்த டிஸ்கிரீட் டைம் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் கே டிவைடட் பை என். ஓகே, வேர் கே இஸ் அ இன்டீஜர், என் இஸ் அ பீரியட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கே அண்ட் என் ரெண்டுமே வந்து நமக்கு இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா the discrete time signal is periodic. Okay, this is the condition. Next, the discrete time signal is periodic if its frequency f naught is rational. Okay, இப்ப இங்க சொல்லிக்காங்க பாருங்க, இந்த f naught ஓட வேல்யூ ரேஷனல் நம்பரா இருந்தா, ரேஷனல் என்ன மீனிங், நியூமரேட்டரும் ஒரு இன்டீஜரா இருக்கணும், இந்த டினாமினேட்டர் என்னும் இன்டீஜரா இருந்தா நமக்கு வர ஆன்சர் தான் ரேஷனல் நம்பர். ஸோ எஃப் நாட் ரேஷனல் நம்பரா இருந்தாதான் அந்த டிஸ்கிரீட் டைம் சிக்னல் வந்து பீரியாடிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. தென் அப்ப நம்ம கரெஸ்பாண்டிங் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு காஸ் என் பை 2, இது வந்து ஒரு சிக்னல். ஓகே, இது என்ன சிக்னல், டிஸ்கிரீட். ஏன்னா இங்க என் வந்திருக்கு, ஸ்மால் டி வந்தா அது கண்டினியூஸ் டைம், ஸ்மால் என் வந்தா டிஸ்கிரீட். தென் த சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் என் இஸ் டேஷ். இப்ப இந்த எக்ஸ் ஆஃப் என், அதாவது டிஸ்கிரீட் சிக்னலை வந்து நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீக்வன்ஸ் வந்து
பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கா டிபெண்ட்ஸ் ஆன் என்ன நன் ஆஃப் தி அபவா இது பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு டிஸ்கிரீட் டைம் சிக்னல் பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்பதான் நம்ம கண்டிஷன் பார்த்தோம். என்ன பண்ணோம், அந்த சிக்னலோட எஃப் நாட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். எஃப் நாட்னா என்ன, ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் 2 இன்டீஜரா இருந்துச்சுன்னா k/n இந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரணும். கேயும் இன்டீஜர் என்னும் இன்டீஜரா இருந்துச்சுன்னா அது பீரியாடிக், அப்படி இல்லைன்னா அது நான் பீரியாடிக். கரெக்டா? ஸோ இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப cos n/2 cos n/2ங்கிறது இது என்ன சிக்னல், கொசைன் சீக்வென்ஸ். ஓகே, ஸோ இப்ப இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த எக்ஸ் ஆஃப் என்ன நம்மளோட ஸ்டாண்டர்ட் கொசைன் சிக்னலோட கம்பேர் பண்ணோம். ஸோ வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் கொசைன் சீக்வென்ஸோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா a cos ωn. இப்ப இந்த a cos ωn-ஓட cos n/2 கம்பேர் பண்ணுங்க. ஆம்ப்ளிடியூட் நமக்கு தேவையில்லை, ஒன்லி நமக்கு இந்த ஒமேகா பார்ட் தான் வேணும். அப்ப ஒமேகா என்ன இருக்க இடத்துல என்ன இருக்கு, n/2. அப்ப என்ன விட்டுட்டோம் அப்படின்னா what is the thing, omega, the frequency is equal to 1/2. ஒமேகானா என்ன, what is omega, if you are expanding the omega 2πf தான் we are denoting as a omega. So 2πf is equal to 1/2. அப்ப from that f கண்டுபிடிக்கணும். அப்ப f is equal to 1 divided by 4π. ஓகே, அப்ப இந்த f வந்து f தான் f naught, the frequency, fundamental frequency f naught. So இப்ப f naught we have to write it as k/n. அப்ப இங்க k பாருங்க, what is the value, k equal to 1 integer. ஆனா n பாருங்க 4π. ஓகே, so π வந்து என்ன கிடையாது, it's not a integer. So π வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 2 ஆல எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் that is not a integer. So n ஓட வேல்யூ வந்து இன்டீஜர் கிடையாது. அப்ப the ratio of k/n வந்து என்ன கிடையாது, ரேஷனல் நம்பர் கிடையாது, irrational நம்பர். irrational நம்பர்னா the ratio of ஒன்னு இன்டீஜர் ஒன்னு நான் இன்டீஜர். ஓகே, அப்ப இது irrational நம்பர். அப்ப இந்த மாதிரி irrational நம்பர் வந்தா அந்த கரஸ்பாண்டிங் சிக்னல் என்ன சிக்னல், நான் பீரியாடிக் சிக்னல். if this k/n வேல்யூ, இந்த k ஓட வேல்யூவும் n ஓட வேல்யூவும் இன்டீஜரா வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 1/2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ரேஷியோவை நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். அப்ப அந்த கரஸ்பாண்டிங் சிக்னல் வந்து பீரியாடிக். ஸோ இப்படி இல்லைன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ நான் பீரியாடிக். புரிஞ்சா? ஸோ இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு. தென் த நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் டிஸ்கிரீட் டைம். இப்ப இந்த சிக்னல் வந்து நமக்கு என்ன ஆன்சர், ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நான் பீரியாடிக். ஓகே, தென் விச் ஒன் இஸ் அ டிஸ்கிரீட் டைம் பீரியாடிக் சிக்னல். இப்ப இங்க 4 சிக்னல் கொடுத்துருக்காங்க, sin 3n, cos 2n, sin 3πn, ஆல். இதுல எது பீரியாடிக், இந்த sin 3πn தான் பீரியாடிக். இப்ப நான் ஒரு வந்து ஷார்ட்கட் சொல்லி தரேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் டிஸ்கிரீட் டைம் சிக்னல் கொடுத்து பீரியாடிக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இங்க பாருங்க, sin 3n இங்க பை வந்திருக்கா வரலையா அப்படின்னு செக் பண்ணுங்க. பை வரல அப்படின்னா அது நான் பீரியாடிக். அதே மாதிரிதான் கொசைன்லயும், சைன் அண்ட் கொசைன் எல்லாத்துலயுமே அதே கண்டிஷன் தான். இப்ப sin 3n பை இல்ல, அப்ப அது நான் பீரியாடிக். cos 2n பை இல்ல, நான் பீரியாடிக். sin 3πn பை இருக்கு, சோ இது பீரியாடிக். ஓகே, சோ நீங்க இந்த ஸ்டேட் இதே மாதிரி நீங்க ப்ரூஃப் பண்ணாலும் உங்களுக்கு அப்படிதான் வரும். இப்ப இங்க பாருங்க, இந்த சிக்னல் cos n/2 இங்க பை இருக்கா இல்ல, அதனாலதான் இது என்ன வந்துச்சு நமக்கு நான் பீரியாடிக். இப்ப நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா, அதே தான். இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? சோ இப்ப இங்க வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கோ, இந்த தேர்ட் மட்டும் தான் நமக்கு பீரியாடிக். இப்ப இங்க பாருங்க, so in order to prove that sin 3πn, so we have to find out omega value. அப்ப omega இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு, 3π. ஒமேகானா என்ன, 2πf equal to 3π. அப்ப from that f equal to π cancel ஆயிடும், 3/2. அப்ப k equal to 3, n equal to 2. அப்ப kn ரெண்டுமே என்ன வந்திருக்கு, it's a ratio of 2 integer. It is called as a rational number. அப்ப f naught வந்து ரேஷனல் நம்பரா வந்துச்சு அப்படின்னா that is said to be the periodic signal. So அப்ப இந்த 4 thingல c தான் வந்து periodic, remaining 2 வந்து non periodic. கரெக்டா? this is the answer. So இந்த மாதிரி தான் நீங்க வந்து செக் பண்ணணும். Then you see the next question. இப்ப next questionல பார்த்தோம்னா x of n equal to cos nπ/2 plus cos nπ/4. இப்ப ப்ரீவியஸா நம்ம பார்த்த ப்ராப்ளம்ல ஒரு சிங்கிள் கொசைன் ஒரு சைன் இருந்துச்சு. அதுக்கு நான் சொன்னேன், ஒரு நம்ம இப்ப இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தான், sin 3n cos 2n sin 3πn இந்த மாதிரி சிங்கிள் வேவ் தான் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மெத்தட். அதுல பை வந்துச்சுன்னா பீரியாடிக், பை வரலன்னா நான் பீரியாடிக்.
ஆனா இப்ப இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி அடிஷன் ஆஃப் டூ சிக்னல், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் ஆஃப் டூ சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது அப்படிங்கறத நான் சொல்லேன். இப்ப இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு இப்ப இந்த ரெண்டு சிக்னல்ல ஒவ்வொரு சிக்னலையும் தனித்தனியா ஒவ்வொரு சிக்னலுக்கும் தனித்தனியா கேபிட்டல் என் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் இப்ப ஃபர்ஸ்ட் சிக்னலோட N1, இப்ப இங்க ரெண்டு எண் இருக்கனால N1 N2 வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு கேபிட்டல் N1, செகண்ட் சிக்னலுக்கு N2 கால்குலேட் பண்ணோம். என்னங்கிறது என்னது? கேபிட்டல் என்னங்கிறது இந்த எஃப் வந்து எப்படி எழுதுறோம்? K/N. இந்த டினாமினேட்டர் இதுதான் வந்து N. ஓகேவா? அப்ப இதே மாதிரி ஒமேகாவை கம்பேர் பண்ணி N1 N2 கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த N1/N2 ஓட ரேஷனல் நம்பரா இருந்தா இந்த டோட்டல் சிக்னல் வந்து பீரியாடிக், அப்படி இல்லைன்னா அது நான் பீரியாடிக். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? சோ இப்ப இங்க 4 கண்டிஷன் இருக்கு. எது நம்ம செக் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் யூ see, இப்ப இந்த cos n π/2 இத x1 னு வச்சுக்கோங்க. cos n π/4 செகண்ட் சிக்னல்ல x2. இப்ப இந்த x1 ஆஃப் n ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n1 கண்டுபிடிக்கணும். அப்ப n1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் we have to find omega1. அப்ப ஒமேகா இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு? π/2. கரெக்டா? அப்ப ஒமேகாவை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 2πf1. சோ 2πf1 equal to π/2. அப்ப இதுல π கேன்சல் ஆயிடும். அப்ப f1 equal to 1/4. அப்ப f நம்ம எப்படி எழுதணும்? K/N1. K என்ன வேணா இருக்கட்டும், நீங்க ஜஸ்ட் லீவ். இப்ப N1 பாருங்க. அப்ப N1 இருக்க பிளேஸ்ல என்ன இருக்கு? 4. அப்ப N1 எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த செகண்ட் சிக்னலையும் இதே மாதிரி ஒமேகா கால்குலேட் பண்ணி f கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா f2 equal to K/N2. அப்ப இங்க N2 ஓட வேல்யூ என்ன? 8. கரெக்டா? அப்ப இந்த அடிஷன் ஆஃப் டூ சிக்னல்ல N1 வந்து 4, N2 வந்து 8 கிடைச்சிச்சா? அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த N1 N2 கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த N1 N2 ஓட ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்ப the resultant சிக்னல் பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கான்னு செக் பண்றதுக்கு N1/N2 ஓட ரேஷியோ. இப்ப N1 என்ன? 4, N2 என்ன? 8. அப்ப இந்த 4/8 இந்த ரேஷியோ வந்து ரேஷனல் நம்பர் என்ன சொல்லிக்கேன்? மேலையும் இன்டீஜர் கீழையும் இன்டீஜரா வந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பர். இது இல்லாம ஏதாவது ஒரு இடத்துல பை இந்த மாதிரி வந்துச்சுன்னா இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகே, அப்ப N1/N2 ரேஷியோ இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் டூ இன்டீஜர் வந்திருக்கு. So the given signal is a periodic signal. Okay, அப்ப நமக்கு இங்க கொடுத்திருக்க சிக்னல் வந்து பீரியாடிக். இப்ப எங்க பார்த்தோம்னா பீரியாடிக் வித் பீரியட் 8, பீரியாடிக் வித் பீரியட் 4, நான் பீரியாடிக் சோ இந்த லாஸ்ட் ரெண்டு ஆன்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆன்சர்ல வித் பீரியட் வேற கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஒரு சிக்னல் வந்து பீரியாடிக் சிக்னலா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் பீரியட், ஏன்னா இந்த சிக்னல்ல வந்து இட்ஸ் அடிஷன் ஆஃப் டூ சிக்னல். அப்ப the fundamental period is nothing but least common multiple of N1 N2, that is LCM. இந்த N1க்கும் N2க்கும் LCM எடுக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் பீரியட். ஸோ கேபிட்டல் N is equal to LCM of N1, N2. அப்ப N1 என்ன? 4, N2 என்னது? 8. அப்ப 4க்கும் 8க்கும் LCM எடுக்கணும். LCM எடுத்தா என்ன வரும் ஆன்சர்? 8. ஓகே, so the signal is periodic with the fundamental period 8. அப்ப இது நமக்கு ஆன்சர் periodic with the period 8. the first தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, so இதான் வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர். so இந்த மாதிரி தான் நீங்க செக் பண்ணணும். so addition of 2 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு N1. அப்ப N1 கால்குலேட் பண்றதுக்கு நீங்க அந்த ஒமேகா f கண்டுபிடிச்சு f வந்து we have to write it in K/N1. இந்த டினாமினேட்டர் தான் n, மேல இருக்கிறதுல நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி செகண்ட் சிக்னலுக்கு F2ல இருந்து N2 கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ரேஷியோ போனோம். அந்த ரேஷியோ வந்து ரேஷியோ ஆஃப் டூ இன்டீஜரா இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பீரியாடிக், அதர்வைஸ் நான் பீரியாடிக். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த another one problem. Then which are பீரியாடிக் சிக்னல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க 3 சிக்னலுமே வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே டிஸ்கிரீட். ஓகே, n வந்துச்சு, ஸ்மால் n. இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு கண்டினியூஸ் சிக்னல். இப்ப கண்டினியூஸ் சிக்னல்ல இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஆல் கண்டினியூஸ் டைம் சைன் அண்ட் கொசைன் சிக்னல் எல்லாமே பீரியாடிக் தான். இங்க பை வந்தாலும் சரி பை வரலனாலும் சரி நமக்கு எல்லா சிங்கிள் சைன் அண்ட் கொசைன் வேவ்ஃபார்ம் எல்லாமே பீரியாடிக். ஆனா டிஸ்கிரீட்ல அப்படி கிடையாது. நான் சொன்னேன் டிஸ்கிரீட்ல அது சிங்கிள் கொசைனா இருந்தா கூட சைனா இருந்தா கூட
அதுல பை வந்தாதான் அது பீரியாடிக், இல்லைன்னா பீரியாடிக் இல்ல. பட் கண்டினியூஸ்ல வந்து எல்லா சைன் சிக்னலும் இதுல 4t இருக்கட்டும் 4πt இருக்கட்டும், ஏன்னா √2 × t பை வந்தாலும் பை வரலனாலும் எல்லாமே பீரியாடிக். அப்ப இதுல வந்து எது எல்லாமே பீரியாடிக் தான். ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் த ஆன்சர். ஓகே, சோ இந்த வந்து இந்த கீ பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆல் சிங்கிள் கண்டினியூஸ் டைம் sine and cosine waveforms are periodic signal. Okay, continuous time is important. Then the period of the function cos pi/4 t - 1 is dash. இது வந்து periodic. ஏன்னா இது ஒரு single continuous signal, இது periodic. ஆனா நமக்கு இங்க கேட்டிருக்கிறது period. அப்ப பீரியட்னா என்னது? கேபிட்டல் T யோட வேல்யூ. ஓகே, இப்போ இந்த கேபிட்டல் T யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க சிக்னலை ஸ்டாண்டர்ட் கொசைன் சிக்னலோட கம்பேர் பண்ணுவோம். கொசைன் சிக்னா கொசைனோட கம்பேர் பண்ணுங்க, சைன்னா சைனோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் கொசைன் வேவ்ஃபார்மோட ஈக்குவேஷன்னா இதுதான் a cos ω t + π. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் கொசைன் சிக்னலோட எக்ஸ்பிரஷன். கம்பேர் பண்றோம். ஆம்பிளிடியூட் இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. ஆம்பிளிடியூட் தேவையில்லை. அடுத்து ω t + π. ω t + π இருக்க இடத்துல π/4 t - 1. நமக்கு இந்த ஆங்கிள் பையும் தேவையில்லை, நமக்கு தேவை இந்த ω t தான். ஓகே, அப்ப இத வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா π/4 t - π/4 வரும். அப்ப இந்த ஆங்கிள் பை வந்து π/4. கரெக்டா? அது நமக்கு தேவையில்லை, ஒன்லி இதுதான். அப்போ ஒமேகாவும் என்னதான்? π/4. அப்ப when comparing this ω = π/4, ஒமேகாவை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 2πf. So 2πf = π/4. அப்ப π கேன்சல். அப்ப from that f = 1/8. கரெக்டா? இப்ப இந்த ஃப்ரீக்வன்சி வந்து 1/8. அப்ப ஃப்ரீக்வன்சியோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்னது? ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். இதே இது நம்ம டிஸ்கிரீட்ல வேற மாதிரி பண்ணுவோம். இந்த எஃப் வந்து k/n ன்னு எழுதுவோம். மேல இருக்கிறது k, கீழே இருக்கிறது n. இந்த n தான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இன் டிஸ்கிரீட். ஆனா கண்டினியூஸ்ல அப்படி கிடையாது. எஃப் கண்டுபிடிச்சிட்டு இந்த எஃப் வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் ஃபார் கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஓகே, அப்ப the fundamental time period is equal to capital T = 1/1/8, 8 seconds. Okay, so அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? the period is 8 seconds. so இதான் புரிஞ்சுதா? கம்பேர் பண்ணோம், f கண்டுபிடிக்கணும். f ஓட ரெசிப்ரோக்கல் தான் t. இதுல கண்டினியூஸ் டைம் சிக்னல்ல. இதே டிஸ்கிரீட்னா f வந்து k/n ன்னு எழுதுவோம். கீழே இருக்க n தான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஓகேவா? so just compare பண்ணி படிங்க. then the next one, find the fundamental period of the continuous time signal x of t = 20 cos 10πt + π/6. இப்ப மேல இருக்க கொஸ்டின் மாதிரியே தான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதே தான். நம்ம கொடுத்திருக்க சிக்னலை we have to compare it with, first இது பீரியாடிக் சிக்னல் நமக்கு தெரியும். நான் சொல்லிக்கேன் இல்லையா, எல்லா சிங்கிள் சைன் அண்ட் கொசைன் வேவ்ஃபார்மும் பீரியாடிக் தான். கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இது பீரியாடிக். ஆனா நம்ம கேட்டிருக்கிறது ஃபண்டமெண்டல் பீரியட் கேபிட்டல் T. ஓகே, so you just compare the given signal with a cos ω t + π. ஓகே, இங்க வந்து +π. நமக்கு ஆங்கிள் தேவையில்லை, ஆம்பிளிடியூடும் தேவையில்லை. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி நமக்கு ஒமேகா வேணும். ஸோ ஒமேகா = 10π. அப்போ ஃப்ரம் தட் ஒமேகாவை எக்ஸ்பேண்ட் பண்ணா 2πf. ஸோ 2πf = 10π. அப்போ ஃப்ரம் தட் f = 5. f ஓட ரெசிப்ரோக்கல் அதான் நமக்கு ஃபண்டமெண்டல் பீரியட். ஸோ கேபிட்டல் T = 1/5. ஸோ the given signal is periodic with the fundamental period 1/5 seconds. So the answer is 1/5 second. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின். தென் அடுத்து வந்து அடிஷன் ஆஃப் 2 சிக்னல்ல பார்க்க போறோம். எப்படி நம்ம டிஸ்கிரீட்ல வந்து 2 சிக்னலோட அடிஷன் கொடுத்துருந்தாங்க, அப்ப நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. இஃப் x of t = 2 sin 12πt + 4 sin 18πt, which one is correct? இந்த சிக்னல் வந்து பீரியாடிக்கா, நான் பீரியாடிக்கா, none of the above அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து நான் இது வந்து டீடைல்டு மெத்தட். இது வந்து நீங்க பிக் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணோம். இதே வந்து நான் ஷார்ட்கட்ல சொல்லி தரேன். இப்ப இது வந்து இந்த மாதிரி 2 சிக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒன்னு சைன், ரெண்டுமே சைனா இருக்கலாம், ஒன்னு சைன் ஒன்னு காஸ் இருக்கலாம், இல்ல ரெண்டுமே காஸ், எப்படி வேணா இருக்கலாம். தென் பட் இந்த ஆங்கிள் பார்ட் பாருங்க, இதுல ரெண்டுலயுமே பை வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. இருக்கா? இதுலயும் பை இருக்கு, இதுலயும் பை இருக்கு. ரெண்டுலயுமே பை இருந்தா பீரியாடிக், ரெண்டுலயுமே பை இல்லைன்னாலும் பீரியாடிக்.
பட் ஒரு சிக்னல்ல பை வந்து ஒரு சிக்னல்ல பை வரலனா அது நான் பீரியாடிக். பட் இந்த ரெண்டு சிக்னலுமே என்ன இருக்கு, பை இருக்கு. அப்ப இது எந்த கேட்டகரி தான், பீரியாடிக் தான் வரும். ஓகே, இப்ப நம்ம வந்து ப்ரொசீஜர் வைஸ் நம்ம டிரைவ் பண்ணோம். இப்ப ப்ரொசீஜர் என்னன்னா அதே மாதிரி நம்ம டிஸ்கிரீட் மாதிரியே தான். டிஸ்கிரீட்ல என்ன பண்ணோம், n1 கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சிக்னலோட ஃபண்டமெண்டல் பீரியட் டைம் பீரியட், செகண்ட் சிக்னலோட டைம் பீரியட், தென் ரெண்டு டைம் பீரியடுக்கும் ரேஷியோ பார்த்தோம். அந்த ரேஷியோ வந்து ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா பீரியாடிக், இல்லைன்னா நான் பீரியாடிக். அதே தான் இங்க. அங்க n1 n2னா இங்க என்ன வரும், t1 t2. அப்ப அதே மாதிரி தான். அப்ப அந்த சிக்னல் இது ஃபர்ஸ்ட் சிக்னல் 2 sin 12 pi t-ங்கிறத x1 வச்சுக்கோங்க, இத x2 வச்சுக்கோங்க. இப்ப இந்த x1க்கு t1 கண்டுபிடிக்கணும், x2க்கு t2 கண்டுபிடிக்கணும். தென் இந்த t1 by t2 ஓட ரேஷியோ ஆஃப் 2 இன்டிஜரா இருந்துச்சுன்னா பீரியாடிக், இல்லைன்னா நான் பீரியாடிக். அவ்வளவுதான். ஓகே, இப்ப நமக்கு இந்த ப்ராப்ளம் பீரியாடிக்னு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லிட்டேன். பட் ப்ரொசீஜர் வைஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. அப்ப ஹியர் 2 sin 12 pi t, இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் டி, கேபிட்டல் t1. இப்ப t1 வேணும்னா f1 வேணும். அப்ப என்ன பண்ணோம், ஒமேகா பார்ட். ஓகே, so comparing the signal with standard cosine wave a cos omega 1, இதோட கம்பேர் பண்ணா omega 1 equal to என்ன இருக்கு, இந்த இருக்க இதான ஆம்பிளிட்யூட்லாம் தேவையில்லை, ஒன்லி இந்த பார்ட் மட்டும்தான். அப்ப இந்த ஒமேகா இருக்கிற பிளேஸ்ல 12 பை. அப்ப 2 பை f1 equal to 12 பை. அப்ப பை பை கேன்சல் ஆயிடும், 2வும் இங்க 12 6 வரும். அப்ப f1 equal to 6. அப்ப f1 6னா what is the time period, டைம் பீரியட்ங்கிறது ஃப்ரீக்வன்சியோட ரெசிப்ரோக்கல், ஸோ 1/6. அதே மாதிரி செகண்ட் சிக்னல் x2 ஆஃப் t-யும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் சிக்னலோட சைன் வேவோட கம்பேர் பண்ணி ஒமேகா 2 ஈக்குவல் டு 18 பை. கரெக்டா? அதே மாதிரி f2 ஈக்குவல் டு 9 வருது. அப்ப t2 ஈக்குவல் டு 1/9. ஸோ t1 கண்டுபிடிச்சிட்டோம், t2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், t1க்கும் t2க்கும் ரேஷியோ. அப்ப 1/6 டிவைடட் பை 1/9, அப்ப 9/6. இப்ப இந்த 9/6க்கு நீங்க ஆன்சர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. இந்த நியூமரேட்டர் பாருங்க, டினாமினேட்டர் பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கு, இன்டீஜர். 9 is an integer, 6 is an integer. So the ratio t1 by t2 is the ratio of 2 integer. So the given total signal, the addition of 2 signal is a periodic. புரிஞ்சுதா? சொன்னோம் இல்லையா, ரெண்டுலயுமே பை வந்தா கேன்சல் ஆயிடும். ரெண்டுலயுமே பை வரலனாலும் பையும் இந்த t1 by t2 கால்குலேட் பண்ணும்போது கேன்சல் ஆயிட்டு இன்டீஜர் தான் வரும். ஆனா ஒரு சிக்னல்ல பை இருந்து ஒரு சிக்னல்ல பை இல்லைன்னா அங்க பை, இந்த t1 by t2 ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது எய்தர் நியூமரேட்டர்லயோ டினாமினேட்டர்லயோ அந்த பை வரும். அப்ப அது வந்து என்னவா இருக்காது, நான் பீரியாடிக்கா போயிடும். புரிஞ்சா? இதான் திங். அண்ட் ஃபைனலி த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் t1, t2. அப்ப ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்ங்கிறது ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு, செகண்ட் சிக்னலுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. அப்ப ரெண்டு சிக்னலையும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ரிசல்டிங் சிக்னலோட டைம் பீரியட் தான் ஃபண்டமெண்டல் பீரியட். அப்ப ஃபண்டமெண்டல் பீரியட் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் t1, t2. அப்ப எல்சிஎம் ஆஃப் 1/6, 1/9. அப்ப இந்த 1/6க்கும் 1/9க்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா we can get the answer 1/3. ஓகே, சோ நம்மளோட ப்ராப்ளம் வந்து நமக்கு இங்க பீரியாடிக் நான் பீரியாடிக் தான் கேட்டிருக்காங்க. சோ பீரியாடிக். ஓகே, இது வந்து நீங்க இதே 8 மார்க் கொஸ்டின், இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின். நீங்க இந்த மாதிரி 8 மார்க் சால்வ் பண்ணணும்னா இந்த மெத்தட்ல ஜஸ்ட் சால்வ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, if x of t equal to 2 cos 100 pi t plus 5 sin 50 pi t, which one is correct? இங்க பாருங்க, it is an addition of ஒரு கொசைன் ஒரு சைன். நான் சொன்னேன் ரெண்டுமே சைனா இருக்கலாம், ரெண்டுமே கொசைனா இருக்கலாம், இல்ல ஒரு கொசைன் ஒரு சைன் எப்படி வேணா வரலாம். ஆனா வந்து இந்த பார்ட் ஒமேகா பார்ட் பார்க்கணும். இங்க என்ன இருக்கு, 100 pi t, இது 50 t. இதுல ஒரு இதுல பை இருக்கு, ஒரு இதுல பை இல்ல. அப்ப இது எதுவா இருக்கும், நான் பீரியாடிக் தான். ஓகே, அதே ப்ரொசீஜர் இப்ப ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி யூ ஜஸ்ட் சால்வ். t1 கால்குலேட் பண்ணுங்க, t2 கால்குலேட் பண்ணுங்க. t1 by t2 போடும்போது அது இன்டீஜரா வராது, அப்ப அது நான் பீரியாடிக். அப்ப யூ ஜஸ்ட் see the first signal you take it as x1, second signal you take it as x2. இப்ப x1ல இருந்து ஒமேகா 1, so ஒமேகா 1 equal to 100 pi. இதுல இருந்து f1 கால்குலேட் பண்றோம் 50. அப்ப t1 equal to 1/50. புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் சிக்னல் x2 equal to 5 sin 50 t. இத நம்மளோட ஸ்டாண்டர்ட் சிக்னலோட கம்பேர் பண்ணா ஒமேகா 2 equal to 50. So f2 equal to 50/2 pi.
So T2 equal to 2 pi by 50. Okay. Then in the T1 க்கும் T2 க்கும் என்ன பண்ணும் ratio பண்ணும். But T1 by T2 equal to 1 by 50 by 2 pi by 50. So 50 50 cancel ஆயிட்டு. What is the answer? 1 by 2 pi. இங்க numerator வந்து integer. Denominator 2 pi. Piங்கிறது என்ன கிடையாது? It's not an integer. Okay. So but here the ratio T1 by T2 is not a ratio of two integer. So the given signal is a non-periodic. சொன்னேன் இல்லையா நம்ம கொடுத்துருக்க ரெண்டு சிக்னல்ல ரெண்டுலயுமே பை டேர்ம் இருந்தா பீரியாடிக், ரெண்டுலயுமே பை இல்லைனாலும் பீரியாடிக். ஒரு டேர்ம்ல பை ஒரு டேர்ம்ல பை வரலனா இட்ஸ் அ நான் பீரியாடிக். ஓகே, ஸோ நீங்க ப்ரூஃப் பண்ணாலும் இப்படிதான் வரும். இப்போ எங்க சொல்லுங்க விச் ஒன் இஸ் அ நான் பீரியாடிக் சிக்னல். இப்போ எங்க பாருங்க இதுல 4t இதுல 2πt, ஒரு இதுல பை இல்ல ஒரு இதுல பை இருக்கு, அப்ப இது என்னது இதுதான் நான் பீரியாடிக். இதுல பாருங்க ரெண்டுலயுமே பை இருக்கு அப்ப பீரியாடிக், இதுவும் பை இருக்கு. தென் இதுல ரெண்டுலயுமே பை இல்ல அப்ப இதுவும் பீரியாடிக் தான். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சிக்னல் தான் வந்து நான் பீரியாடிக். ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸா பார்த்தா அதே ப்ரொசீஜர்ல நீங்க டெரைவ் பண்ணீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். தென் தி நெக்ஸ்ட் क्वेश्चन, the signal x of t equal to e power minus at u of t is non-periodic. It's a true or false? It's a true. E power minus at, e power minus at என்னது? It's a exponentially decaying signal. இதுதான் இந்த சிக்னலோட ஷேப். into u of t. இந்த சிக்னல் வந்து டைம் t equal to 0ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டில முடியும். at t equal to 0 இந்த சிக்னலோட ஆம்பிளிட்யூட் 1. அதுக்கப்புறம் டைம் இன்க்ரீஸ் ஆக இது எக்ஸ்பொனென்ஷியலா இதோட ஆம்பிளிட்யூட் டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். இந்த சிக்னல் வந்து நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ. ஓகே, சிக்னலோட ஷேப் பார்த்தாலே தெரியுது இல்லையா? வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பீரியாடிக்? ஒரு சிக்னல் ஒரு ரெகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறமா அகைன் அண்ட் அகைன் அந்த ஷேப் ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா தான் பீரியாடிக். இந்த ஷேப் எப்ப ரிப்பீட் ஆகும்? ரிப்பீட்டே ஆகாது. இந்த ஒரு ஷேப்பே t equal to இன்ஃபினிட்டில தான் முடிய போகுது. ஓகே, அப்ப அகைன் இட் வில் நாட் ரிப்பீட். ஸோ இட்ஸ் அ நான் பீரியாடிக். ஓகே, then the signal x of t equal to cos omega naught t is a periodic, non-periodic? Periodic. நான் சொன்னேன் இல்லையா? all continuous time single sine and cosine wave. இது என்னது? continuous time cosine wave of ஏதோ ஒரு frequency. எந்த frequency-யா இருந்தாலும் ஒரு continuous time single cosine and sine wave is a periodic. ஓகேவா? then the complex exponential signal x of t equal to e power j omega naught t is dash. அதுவும் பீரியாடிக் தான். ஏன்னா இந்த e power j omega naught t நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா cos omega naught t plus j sin omega naught t ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். cos omega naught t பீரியாடிக், sin omega naught t பீரியாடிக். அப்ப the addition of two periodic signal answer என்னது? பீரியாடிக். ஸோ இது வந்து பீரியாடிக் சிக்னல். ஓகே, ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு 20 questions in order to classify whether the given signal is periodic-ஆ நான் பீரியாடிக்கா, அதுல கண்டினியூஸ் டைம் சிக்னலா இருந்தா எப்படி செக் பண்றது, டிஸ்கிரீட் சிக்னலா இருந்தா எப்படி செக் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். ஸோ நீங்க நோட் பண்ண வேண்டியது கொடுத்துருக்க சிக்னல் கண்டினியூஸா டிஸ்கிரீட்டான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அது சிங்கிள் சிக்னலா டபுள் சிக்னலான்னு பாருங்க. சிங்கிள் சிக்னலா இருந்துச்சுன்னா இப்படி இருந்தாலும் சரி, பை வந்தாலும் சரி, பை வரலனாலும் சரி, அது பீரியாடிக் சிங்கிள் சிக்னலா இருந்தா. ஓகே, இல்ல இந்த மாதிரி அடிஷன் ஆஃப் டூ சிக்னலா இருந்துச்சுன்னா அது நீங்க பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ரெண்டுலயுமே பை இருக்கான்னு பாருங்க. பை இருந்தா பீரியாடிக், ரெண்டுலயுமே பை டேர்ம் இல்லைனாலும் பீரியாடிக். ஒரு இதுல பை ஒரு இதுல பை வரலன்னா அது நான் பீரியாடிக். அப்படி இல்லைன்னா த கரெக்ட், அது வந்து ஷார்ட்கட். த கரெக்ட் ப்ரொசீஜர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு டைம் பீரியட் கால்குலேட் பண்ணோம், செகண்ட் சிக்னலுக்கு டைம் பீரியட் கால்குலேட் பண்ணோம். ஓகே, தென் இந்த T1க்கும் T2க்கும் ரேஷியோ போடணும். அந்த ரேஷியோ வந்து ரேஷியோ ஆஃப் டூ இன்டீஜரா இருந்தா பீரியாடிக், அதர்வைஸ் நான் பீரியாடிக். ஓகே, இது கண்டினியூஸ். இதே டிஸ்கிரீட்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து சிங்கிள் சைன் அண்ட் கொசைன் கூட பீரியாடிக்கா இருக்கலாம், நான் பீரியாடிக்கா இருக்கலாம். அதுல என்ன அப்படின்னா இப்போ ஒரு சிங்கிள் வேவா இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கிள் டிஸ்கிரீட் சிக்னல்ல பை வந்தாதான் பீரியாடிக், சிங்கிள்லயே பை இருந்தாதான் பீரியாடிக், பை இல்லைன்னா அது கண்டிப்பா நான் பீரியாடிக். ஓகே, இதே வந்து நமக்கு அடிஷன் ஆஃப் டூ சிக்னலா கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் ரெண்டுலயுமே வந்து நமக்கு பை வந்துச்சுன்னா பீரியாடிக், ரெண்டுலயுமே பை வரலனாலும் பீரியாடிக், இல்லைன்னா ஒன்ல வந்து ஒன்ல வரலன்னா அது நான் பீரியாடிக்.
ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க N1 கால்குலேட் பண்ணும், N2 கால்குலேட் பண்ணும், தென் N1க்கு N2க்கு ரேஷியோ போட்டு இஃப் த ரேஷியோ இஸ் அ ரேஷியோ ஆஃப் டூ இன்டிஜர்னா பீரியாடிக், அதர்வைஸ் நான் பீரியாடிக். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஸோ இதுக்கு ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஓகே, பீரியாடிக் சிக்னல், நான் பீரியாடிக் சிக்னல், கண்டினியூஸ் தனியா, டிஸ்கிரீட் தனியா லெக்சர் வீடியோஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், நம்மளோட சேனல்ல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல வந்து லெக்சர் வீடியோஸ் எல்லாமே அவைலபிள் ஆர்டரா இருக்கு. அப்புறம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூன்னு ஒரு பிளேலிஸ்ட், அதுல இதே எம்சிக்யூ ஆல்ரெடி இங்கிலீஷ்ல வந்து நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஓகே, அது எல்லா வீடியோஸும் அவைலபிள். நீங்க தமிழ்ல வாட்ச் பண்ணோம் அப்படின்னா டெய்லி நான் ஒரு வீடியோவா வரும், யூ கேன் செக். ஸோ இதோட பிளேலிஸ்ட் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ தமிழ். ஓகே, ஸோ இதுல இந்த எல்லா வீடியோஸ் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே இருக்கும், யூ கேன் லேர்ன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் and please subscribe my channel for more videos and share this video to your friends also. So thank you. We'll meet in the next video with the next classification, energy and power signal.